ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 2013ஓட கொஷின் தான் பார்க்க போகிறோம் தமிழ். ஸோ இதில் ஒரு 5 கொஷின், அந்த கொஷினும் அதோட பின்னணியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதை நான் ஷார்ட்ஸாக தான் உங்களுக்கு தரலான் இருந்தேன். பட் அந்த 60 செகண்ட் எனக்கு வந்து பத்தலை, எக்ஸ்பிளனேஷன் தரணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் கவனிங்க. உடம்பிடை தோன்றிற் டொன்றை இந்த தொடரை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. கம்பர் தான் அதோட ஆன்சர். நான் ஃபுல்லாக படிக்கல, ஏன்னா உங்களுக்கு வீடியோ வந்து லென்த் ஆகிடும் ஃபுல்லாக படிச்சேன்னா. அதுக்காக தான் இதோட ஆன்சர் கம்பர். இதோட பின்னணியை பார்க்கலாம் வாங்க. கம்பர் எழுதின கம்பராமாயணம் கதைப்படி இந்த லைன் வந்து வீடணன் கும்பகர்ணனிடம் கூறிய வார்த்தை தான் இது. வீடணன் யாருன்னு கேட்டிங்கன்னா ராவணனோட தம்பி. அடுத்து பாருங்க, பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஒட்டக்குத்தர். இதுக்கு பெருசா பின்னணி இல்லை, இதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். இவர் ஒருத்தர் மட்டும்தான் பிள்ளையை நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒருத்தர் தான் ஒட்டக்குத்தர், பிள்ளைனா பிள்ளை தமிழ். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. திருவெழு கூற்றிருக்கை. திருவெழு கூற்றிருக்கை என்னும் பெயரில் திருஞான சம்பந்தர், திருமங்கையாழ்வார், நக்கீரதேவ நாயனார், அருணகிரிநாதர் இப்படி பலர் வந்து பாடியிருக்கிறாங்க இதே பேரில். திருவெழு கூற்றிருக்கை அப்படின்னா என்ன தெரியுமா? 7 படிக்கட்டுகளில் ஒவ்வொன்றாக ஏறி நின்று படிக்கட்டுகளில் உள்ள எண்களால் தொகையிட்டு பாடி ஏறுவதும் இறங்குவதுமாக பாடுவதுதான் 7 கூற்றிருக்கை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம மரியாதை கொடுத்து சொல்லணுங்கிறதுக்காக திரு அப்படிங்கிற அடைமொழி வந்து சேருது. அதனாலதான் திருவெழு கூற்றிருக்கை. அடுத்து பாருங்க, வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களையும் கூறும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. தொன்னூல் விளக்கம். இதுக்கும் பெருசா பின்னணி இல்லை, இதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். வீரமாமுனிவர் வந்து சொன்னதை சொல்லணும்னா ரொம்ப தொன்மையாக தான் இருக்கணும். ஸோ தொன்மைனா தொன்னூல் விளக்கம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எறும்பும் தன் கையில் என்சான் அப்படின்னு பாடினவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஔவையார். இதோட பின்னணியை பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் படித்து ஏதோ தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்கள பார்த்து ஔவையார் ஒன்று சொல்றாங்க. கட்டுறது கைமண் அளவு தான், கல்லாதது உலகளவு இருக்கு. கலைமகளும் தினமுமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறா. ஆனா தனக்கு எல்லாம் தெரியுதுன்னு நீ நினைக்காத. எறும்பு கூட தன் கையில 8 சான் உயரமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு நோஸ் கட் தராங்க. அந்த லைன் தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. எறும்பும் தன் கையில் என்சான் உயரமாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இது வந்து ஔவையாரோட தனிப்பாடல்ல இருக்கிற ஒரு பாடல் வரி தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் வேணுங்கிறவங்க நான் சொல்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. வேணாங்கிறவங்க அதுல இருக்கிற தகவலை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கொடுக்குறது ஓகேன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் இதே கண்டினியூ பண்றேன். இல்லை எனக்கு கொஸ்டின் ஆன்சர் ஷார்ட்கட் இது 3ம் போதும் அப்படின்னு சொன்னா கூட ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நான் அதே மாதிரி அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.